தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சென்னை மெரினா கடற்கரை சாலையில் சென்ற அரசு பேருந்தின் கண்ணாடியை கல்லூரி மாணவர்கள் கல்லால் உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பேருந்தை மறித்து ரகளையில் ஈடுபட்ட மாணவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்ற மாணவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். முதலில் இந்த காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நான் வீடியோ எடுத்துக்க உனக்கு நான் போயேன். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி வழங்க நாம் கேட்கலாம். முரளி, என்ன நடந்தது? வணக்கம். சென்னை மெரினா கடற்கரையில் மாநகர் பேருந்து சிக்னலில் நின்று கொண்டிருந்த பொழுது தானியங்கி கதவினுடைய கண்ணாடியை உடைத்து மாணவர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மாணவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நேற்று பூந்தமல்லியில் இருந்து அண்ணா சதுக்கம் நோக்கி செல்லக்கூடிய மாநகர பேருந்து 25 என்கிற எண் பேருந்தானது நேற்று மதியம் காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய அண்ணா சதுக்கம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது சிக்னலில் நின்று கொண்டிருந்த பொழுது 20க்கும் மேற்பட்ட பிரசிடென்சி கல்லூரி மாணவர்கள் அந்த பேருந்தினுடைய கதவை திறக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். பேருந்து ஓட்டுநர் தானியங்கி கதவை திறக்காமல் சிக்னல் போட்டவுடன் வாகனத்தை இயக்கியிருக்கிறார். அப்பொழுது 20க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் அந்த தானியங்கி கதவினுடைய கண்ணாடியை கற்களால் உடைத்து சேதப்படுத்தியிருக்கிறார்கள். அப்பொழுது பேருந்தில் பயணித்த மக்கள் பெரிதும் அச்சமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக பேருந்து ஓட்டுநர் அண்ணா சதுக்கம் சென்று அங்க இருக்கக்கூடிய காவலரிடம் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக மெரினா காவல்துறையினர் அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை வைத்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவரை மட்டும் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் பேருந்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பயணிகள் அந்த வீடியோ எடுத்ததன் மூலமாக அந்த வீடியோவில் பதிவான காட்சிகளை வைத்து பிரசிடென்சி கல்லூரிக்கு சென்று இந்த மாணவர்கள் எந்த ஆண்டு படிக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் எந்த டிபார்ட்மெண்டில் படிக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் மெரினா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இதில் சிறார்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களையும் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக காவல்துறையினர் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முரளி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.